Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக first ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயமா நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இது கூட 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்த உடனே லைட்டா இந்த மாதிரி ஜென்டலா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போதான் நமக்கு கொஞ்சம் பெரிய பீசஸா கிடைக்கும். ரொம்ப ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப சின்ன பீசஸ் ஆயிடும். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாவே இருக்கும். இந்த டைம்ல இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு 1/2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தோட சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கி கொடுங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்க்கணும். அப்போதான் முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை உள்ள சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்ல ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க கிரேவி திக்கா இருக்கு. இன்னமுமே திக்கா வேணும் அப்படின்னா இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இந்த டைம்ல இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி பூரி கூட சூப்பரான காம்பினேஷன். இட்லி தோசையோடவும் நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.